போட்டித் தேர்வுக்கு தயாராக இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரையும் டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனல் சார்பாக வரவேற்கின்றேன். நமக்கு ஒரு நல்ல ஒரு பழமொழி சொல்லுவோம், நாம் எதுவாக மாற வேண்டும் என்று நினைக்கிறோமோ கண்டிப்பாக அதுவாக மாற முடியும். அதுக்கு நமக்கு தேவை ஒரு ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன். நாம் நம்பணும். ஒரு இது சொல்லுவாங்க, ஒரு குறள் கூட சொல்லுவாங்க, வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. நாம் என்ன மாதிரிலாம் தண்ணி எப்படி அந்த உயர உயர அந்த தாமரையினுடைய தண்டு நீண்டு கொண்டே போகின்றதோ அதுபோல் நம்ம எண்ணங்களை உயர்வாக வைத்தோம்னா நிச்சயமாக அதற்கான வெற்றி இருக்கும். எதிர்மறையான அல்லது நேர்மறை அற்ற சிந்தனைகள் இருந்ததுன்னா அதை தூக்கி தூரமாக வச்சிடணும். நம்மளுடைய நெகட்டிவிட்டியை மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவே நம்ம நிறைய நண்பர்கள் இருப்பாங்க, சொந்தக்காரங்க இருப்பாங்க, நெய்பர்ஸ் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. உங்களாலாம் பாஸ் ஆக முடியாது, இந்த வட்டம்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கேள்விகள்லாம், அதே மாதிரி போஸ்டிங் நிறைய இருக்காது, இதெல்லாம் ரொம்ப சிரமம், இந்த பர்டிகுலர் கேட்டகரிக்கு பாஸ் ஆகிறது கடினம், இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் பல எக்ஸாம் எழுதிட்டேன், இப்போ விட்டுட்டேன், எழுதுறதே கிடையாது. இந்த மாதிரி நம்மளை ஒரு நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ணிவிட்டு நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லா வீட்லையும் இருக்கும். சொந்தக்காரங்கள் இருப்பாங்க, நெய்பர்ஸ் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, எல்லாருமே இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நாம் வளர்ந்துட்டோம்னா அது அவங்களுக்கு ஒரு என்னவா இருக்கும், ஒரு ஜெலஸ், ஒரு பொறாமையாக இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கும். அப்போ இந்த எதிர்மறையான கமெண்ட்ஸ் வரக்கூடிய நண்பர்களிடம் அல்லது உறவினரிடம் இருந்து கொஞ்சம் தூரவே தள்ளி நில்லுங்க. எப்பயுமே நீங்கள் உங்களை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இது எனக்குன்னு ஒரு திறமை இருக்குது, நான் 10th இவ்வளோ மார்க் வாங்கினேன், 12th இவ்வளோ மார்க் வாங்கினேன், எனக்கும் பிறகு படித்த அல்லது எனக்கு கீழே இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள், என்னை விட திறமை குறைந்த நண்பர்கள்லாம் வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி, இல்லை என்னை விட அதிகமாக சம்பளம் வாங்குறாங்க, இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு சிந்தனை இருந்தால் எளிதாக போக முடியும். அப்போது அந்த பாசிட்டிவான சிந்தனையோடு நின்றக்கூடாது. அப்போ அதற்கு நாம் என்னென்னலாம் செய்யணும், எப்பயுமே ஒரு தொலைநோக்கு பார்வையோடு வரக்கூடிய எக்ஸாமுக்கு அதுக்கு என்னென்னலாம் டிப்ஸ் இருக்குது, யாரெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, எப்படி ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணணும், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து அதற்கான வேலைகளில் முழு ஈடுபாடோடு 100% நீங்கள் உழைக்கணுங்க. 100% உழைச்சிங்கன்னா 100% கண்டிப்பாக கிடைக்கும். நான் ஜாதகம் பார்த்தேன், எனக்கு அதில் எனக்கு அரசு வேலை இல்லை இப்படின்றதெல்லாம் சும்மா நம்ம ஏமாற்றி கொள்ளுதல் அல்லது காரணம் கற்பித்தல் அப்படின்னு சொல்லுவோம். சைக்காலஜிலே நம்ம படிச்சிருப்போம், ரைட்டுங்களா? ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நம்ம போயிடுறது. நான் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறேன், நான் அங்கே கிட்டத்தட்ட காலையில் 7 மணிக்கு போயிடுறேன், திரும்ப சாயங்காலம் 8 மணிக்கு தான் வர்றேன், எனக்கு நேரமே இல்லை, இந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி ஃபேமிலி சுச்சுவேஷன், இந்த மாதிரிலாம் நிறையா நமக்கு காரணங்கள் சொல்வதற்கு 1000 இருக்கலாம். ஆனால் நாம் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். அப்போது இந்த மாதிரியான காரணங்கள் நாம் சொல்கிறத நிறுத்திட்டு நாம் படிக்கணும், பாஸ் ஆகணும். எனக்கு எடுத்த உடனே முதல்ல கவர்மெண்ட் சம்பளம் கிட்டத்தட்ட 50,000 வரும். 10 வருடங்கள் கழித்து ஆயிடுச்சுன்னா அதுவே ஒரு டபுள் மடங்காக வரக்கூடிய நிலைமையில் இருக்கும். உங்களுக்கே தெரியும், இன்றைக்கி எல்லாமே அவுட் சோர்சிங் தான், எல்லாமே வேறு யார்ட்டையாவது ஒப்படைச்சிடுறது இல்லைங்களா? அப்போது எல்லா வேலையுமே அரசுமே அப்படி தான் நினைக்கிது. ஒரு வேலையை அவங்கள்ட்ட உடச்சிட்டு அவங்களே பார்த்துக்குவாங்க, நமக்கு ஏன் வம்பு, இவங்களுக்கு விஷயங்களெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி நிறையா இன்றைக்கி கான்ட்ராக்ட் பேசிஸில் போயிடுச்சு. அன்றைக்கி எல்பிஜி என்று வரக்கூடிய லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் இது மாறினதுனால இன்றைக்கி எல்லாமே ஒரு ப்ரைவேட்டைசேஷனாக மாறிடுச்சு அல்லது அவுட் சோர்சிங்காக மாறிடுச்சு. எல்லாமே ஆட்களாக சரி ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் அவங்கள விட்டுற வேண்டியது அவங்க பார்த்துக்குவாங்க. இன்றைக்கி இது கூட்டுறதுல இருந்து இன்றைக்கி எல்லா வேலைக்குமே வந்துருச்சு, கேட்ரிங் எல்லாத்துலேயுமே வந்துருச்சு. அப்போது ஒரு அரசு வேலைக்கு உள்ளே வரணும் அப்படின்றது எவ்வளோ சிரமம் அப்படின்ற அந்த ஃபேக்டரை நீங்கள் ஒரு அலசி ஆராய்ஞ்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதற்கு 100% நீங்கள் கண்டிப்பாக ரெடி டு ஒர்க், நீங்கள் வேலை செய்வதற்கு தயாராக இருக்கணும். நீங்கள் படிக்கிறது மட்டும்தான், நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய போகிறதில்ல. வெளியில் போய் சென்டரில் போய் அதுக்கு 30,000 40,000ன்னு கொடுத்துட்டு அப்புறம் அவங்க சொல்கிறத கேட்குறத விட நீங்களே சுயமாகவே தாராளமாக என்ன செய்யலாம் பண்ணலாம். இஃபட்டால் நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த வேலையும் அந்த வேலையும் சேர்த்து பார்க்க முடியல அப்படின்ற பட்சத்துக்கு தாராளமாக நீங்கள் ஒரு நல்ல கோச்சிங் சென்டரில் உங்களுடைய நாலெட்ஜை எக்யூப் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஆர்குமெண்ட் பண்ணிக்கலாம். அது போக பார்த்தீங்க அப்படின்னா முறையான பயிற்சி. ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், நிறைய பயிற்சி வேணும். ஆனால் ஒரு 10-20 ரிவிஷன் கொடுத்துருப்பேன், உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸை என்ன செய்கிறது, எடுத்து வச்சுக்கிறது.
ஆட்டம்பாம் மாதிரி தாங்க. ஒரு 600 பக்கத்தை 6 பக்கமாக குறைத்து அதில் தேவையான இன்ஃபர்மேஷனை பூரா சுருக்கி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா, லேகியம் மாதிரி உங்களுக்கு பண்ணி வச்சுட்டிங்கன்னா, நிச்சயமாக வந்து ஜெயிப்பதற்கு இது எந்த ஒரு விஷயமும் தடைகளாக இருக்காது அப்படின்றத என்னை அடித்து சொல்ல முடியும். அதனால் எப்பயுமே ஒரு பாசிட்டிவான எண்ணத்தை வச்சுக்குங்க. அதற்கு ஈக்குவலாக 100% நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க்கை செய்யுங்க. முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. நிச்சயமாக வந்து நீங்கள் வெற்றி பெற முடியும். வரக்கூடிய பிஜிடிஆர்பியில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களை நீங்களே நம்புங்க. முழு நம்பிக்கை வைங்க. 100% நம்பிக்கை வைங்க. அது மட்டும் இல்லை, 100% நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணால் நிச்சயமாக ஜெயிக்க முடியும். அது எவ்வளவு கடினமான கேள்வியாக இருந்தாலும் நிச்சயமாக வந்து உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். கடைசியாக ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், இந்த நெகட்டிவிட்டி என்னென்னலாம் வருதோ இந்த காதுக்கு அதை கேட்காதீங்க. எப்பயுமே டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட இருங்க. உங்களுடைய குறிக்கோள் உங்கள் கண்ணு முன்னால் தெரியணும். பிளிங்கர்ஸ் எப்படி குதிரைக்கு போட்டுட்டு அந்த பாதை மட்டும் தெரிகின்றதோ, அந்த வெற்றிக்கான பாதையை மட்டும் தேர்ந்தெடுத்து நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக ஜெயிக்க முடியும். இதுதான் நம்பிக்கை. இதுதான் உங்களுக்கான விதை. தொடர்ந்து நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்துற பெல்லைக்கான கிளிக் பண்ணுற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் சார்பாக சைக்காலஜி கிளாஸஸ் டெஸ்ட்டு போய்கிட்டே இருக்குது. காமர்ஸுக்கான கிளாஸஸ் டெஸ்ட் கூடிய விரைவில் ஆரம்பிக்க இருக்கிறோம். மெட்டீரியல்ஸ் எதுவும் வேணும்னா காமர்ஸ் மெட்டீரியல் ப்ளஸ் எஜுகேஷன் சைக்காலஜி மெட்டீரியல் கீழே தர நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக் கொள்ளலாம். மீண்டும் அடுத்த முறையில் சந்திக்கும் பொழுது உங்களை ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.